வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸில் உள்ள அளவுகளை பார்த்து பயமாக இருக்கா? வாங்க நம்ம ப்ளவுஸ்லேருந்து 3 அளவு எடுத்து ப்ளவுஸ் தைக்கலாம். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துக்கலாம். பேக் சைடு பக்கம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு அளந்துக்கலாம். இந்த ஆம்ஹோல்லேருந்து அந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். 17 இன்ச் இருக்குது. ரெண்டாவது அளவு கை உயரம் 5 இன்ச்சில் எவ்வளோ சுற்றளவு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். மூணாவது அளவு ஆம்ஹோலோட சுற்றளவை எடுத்துக்கலாம். 7.25 இருக்குது. இப்போது நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் 1 மீட்ரு தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணி முன்ன பின்ன இருந்தால் ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது முதுகு பக்கம் மடித்து தைக்க 1 இன்ச் அளவில் விட்டுட்டு லைன் போட்டுக்கலாம். லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால 1 இன்ச் விட்டாலே போதும். துணி பத்தலைன்னா அரை இன்ச் விட்டால் கூட போதும். இப்போது ப்ளவுஸோட உயரம் நார்மல் உயரம் உள்ளவங்களுக்கு 13.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்கங்கிறதுனால 13 இன்ச்சு வைக்கிறேன். கோடு நேராக வரத்துக்காக 2 இடத்துலையும் டாட் வச்சுட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போது தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இது 30 இன்ச்சு ப்ளவுஸுங்கிறதுனால 2.5 இன்ச்சு முதுகு அகலம் வச்சா கரெக்டாக இருக்கும். ஷோல்டருக்கு 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். முதுகோட உயரம் 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். முதுகோட அகலம் 2.5 இன்ச்சு. கீழேயும் ஒரு டாட் வச்சுக்கலாம் கோடு நேராக வரத்துக்காக. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு 1 இன்ச் அளவில் ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட உயரம் 13. நம்ம 13.5 இன்ச்லேருந்து தான் ஆம்ஹோல் உயரம் கொண்டு வரணும். அப்போ 13.5 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 30. 30ல் பாதி 15. 15 கூட 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால 2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 17. 17ல் பாதி 8.5 இன்ச் வரும். அந்த 8.5 இன்ச்சை ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்சில் ஒரு டாட் வச்சோம்ல அந்த இடத்துல குறிச்சிக்கலாம். நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு 14.5 எடுத்தோம். 14.5ன்னா ப்ளவுஸோட உயரம் 13.5 இன்ச்சிலேருந்து 8.25 இன்ச்சு உயரம் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது மார்பு சுற்றளவு 8.5 இன்ச்சு, ஆம்ஹோல் உயரம் 8.25 இன்ச்சு இருக்க இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது அந்த 2 புள்ளியும் இணைக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது 1.5 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம் தையலுக்காக. இப்போது கோடு நேராக வரத்துக்காக அந்த அளவு எடுத்துக்கலாம். அந்த அளவை அந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது அந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போது ஆம்ஹோல் வளைவுக்காக இந்த இடத்துல 1.25 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட்டை இந்த மாதிரி இணைச்சி விட்டுடலாம். புதுசாக தைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். துணியை 2ஆக மடிச்சுட்டு நமக்கு எதிர்பக்கம் ஓப்பனில் இருக்கணும் துணி, நம்ம பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கணும். பேக் சைடு அவ்வளவுதான். பேக் சைடை வச்சு அப்படியே தான் ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறோம். கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மார்பு சுற்றளவு 17 எடுத்தோம். 30 இன்ச் ப்ளவுஸுன்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? 30ல் பாதி 15. 15 கூட 2 இன்ச்சு சேர்த்தா 17. அந்த 17 இன்ச்சு தானே மார்பு சுற்றளவு எடுத்தோம். இப்போது கழுத்தோட அகலத்தை நம்ம வெட்ட வேண்டாம். நம்ம லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால அடித்து திருப்பிக்கலாம். இப்போது தையலுக்காக விட்ட லைனில் அர்க்கத் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.